எல்லோருக்கும் வணக்கம். இந்தியாவில் உலகத்தில் முக்கியமான பணியை செய்யக்கூடிய மன வலிமை இருக்கு. அதுக்கு உதாரணம் நான் ஒரு உதாரணம்னா 1900 அவங்க 4 பேருக்கு நீங்கள் நல்ல உதவி பண்ணுங்க. இந்த 1986 ஏன்னா மறுபடியும் நான் சொல்றது எனக்கு சங்கடமாக தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லணும். 1986 நான் விவசாயம் பண்ணி நோயாளி ஆகி கடனாளி ஆகி இதில் பாரத் பெட்ரோலியம்னு ஒரு கடை இருந்துச்சு. என்னுடைய வரவு செலவு கணக்கில் வருஷத்தில் 35 லட்சம் ரூபாய் அந்த கடைக்கு போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய கணக்கு இன்னும் அந்த டைரி இருக்கு. 35 லட்சம் ரூபாய் போய் இடுபொருள் செலவு எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நான் விவசாயம் பண்ண முடியாமல் நோயாளியாகி கடனாளியாகி 2 வருஷம் விவசாயமே செய்ய முடியல. 2 வருஷமே செய்ய முடியல. அதுக்கு பிறகு இனி வாழ்க்கையில் ஏற்கையோடு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இனிமேல் வெளியீடு பொருளே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு வைக்காம அன்னைக்கு நான் வெட்டின கரும்பு ஒரு ஏக்கருக்கு 17 டன். ஒரு ஏக்கருக்கு 17 டன். 88க்கு பிறகு இனி வாழ்ந்தா, ஏன்னா உங்கள்கிட்ட திறமை இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் மன வலிமை தான் வேணும். செய்ததுக்கு உங்கள்கிட்ட மன வலிமை வேணும். எதுலேயும் அதைரியப்படவே கூடாது. அதுக்கு பிறகு இன்றைக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இனி வாழ்க்கை ரசாயனம் போடக்கூடாது, வெளி இடுபொருள் வரக்கூடாது, நம்ம ருசியாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பயிராக பயிரே கழுத்து எலும்பு ஸ்பாண்டிங் பண்ணிட்டு முதல்ல நிப்பாட்டணும். உங்களுக்கு தெரியும், நான் இந்த புளியங்குடியில் புல்லட்டு மோட்டர் சைக்கிளில் தான் போவேன். இவன் யாரோ போகிறான் போலுக்கு ஓட்ட வண்டியில் ஒரு ஜீப்பில் போயிடான்னு நினைக்க. ஆனால் நாங்கள் பண்ணது உலகத்தின் வரைபடத்தில் புளியங்குடி முதலிடத்தில் உள்ளது. அது காரணம் சொல்கிறேன். நீங்கள் ஐயா காஜா முதலாளி, நீங்கள் எவ்வளோ நஞ்சை சாப்பிடுதியா ஒரு நாளைக்கு சொல்லுமையா? நீர் எவ்வளோ சாப்பிடுதாரு? இந்திய அரசு கணக்குப்படி 300 ppm 300 சதம். ஒரு ppmங்கிறது 1 சதம். 300 ppm அதில் இந்தியாவில் விஷத்தை சாப்பிடுவோம். நான் சொல்லுதெல்லாம் புள்ளி வரும், அரசாங்க புள்ளி வரும். இந்த 300 மக்கள் யாரும் கவலைப்படலை. அவங்க வெந்ததை போட்டு வந்ததை தண்டுட்டு எல்லாரும் 40 வயசுலேயே மருத்துவத்துக்கு தான் போகிறான். அதாவது நுண்ணுயிர்களை வளர்ந்து மண்ணை வளப்படுத்திட்டா என் கத்திரிக்காயில் ஓட பூச்சியை கிடையாது. என்னுடைய அரிசியை சாப்பிடுறவங்க திருப்பி அரிசி தான் கேட்பாங்க. நீங்கள் சாப்பிட்ட பணியாரத்தினுடைய சக்கரை நான் கொடுத்ததுதான். இப்படி ஒவ்வொன்றும் வேறு முடியாது. நான் பெரிய படிப்பாளி இல்லை, நான் பெரிய 7வது வகுப்பு படிக்க லாயக்கு இல்லாத சிறிய ஆர்வக்குள்ள என்னை அடித்து வெளியில் வந்துட்டாரு. நான் சுயசார்பு தற்சார்புல தான் நான் இவ்வளோ தோற்று படித்தேன். இன்னைக்கு ஒரு வரைபடத்தில் இருக்குன்னு சொன்னால் 300 ppm நஞ்சை சாப்பிடுங்க. இன்னைக்கு அனீமியாங்க ரத்த சோகை எவ்வளோ இருக்கு? உங்களுக்கு யாராவது சும்மா தப்பாக சொன்னாலும் போகணும். இன்னைக்கு எவ்வளோ இருக்கு அனீமியா ரத்த சோகை? இந்தியாவில் எவ்வளோ இருக்கு? 70% சொல்லுங்க. 57% இருந்தது, இன்னைக்கு 58 ஆயிருக்கு. சுதந்திர வாழ்க்கையில் சாப்பிட முடியாதவன் இல்லாதவன் எளியவங்க 7% இருந்த ரத்த சோகை. பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டும் இருக்கு. இந்த அறுவை சிகிச்சையில் நிப்பாட்டோன்னா என்னைய மாதிரி விவசாயி இயற்கை விவசாயம் பண்ணி மண்ணை வளப்படுத்தி அந்த மண்ணில் இருக்க பொருளை சாப்பிட்டா தான் இந்த ரத்த சோகம் குறைக்க முடியும். நான் இந்தியன் ரிசர்ச் சுகர்கேன் நம்ம இந்தியாவுக்கு ஹெட்டு. அவங்க சொல்றாங்க அந்த ஒடிசாமி இடத்துல எழுந்த ரத்த சோகையை சாப்பிட்டா அந்த சர்க்கரையை சாப்பிட்டா தான் ரத்த சோகை நிப்பாட்ட முடியும்னு நான் சொல்லல. இந்திய அரசு வழக்கத்தில் ரத்த சோகையை சாப்பிடுறதுனா
மண் வளம் இருந்து மண் வளம் மூலமாக ரத்தம் இரும்பு சத்து வந்து கொடுத்தா தான் அந்த ரத்த சோறு கொடுக்க முடியும். நீ வேற எதையும் குடிச்சா சைடு எஃபெக்ட் ஆகிடும் இப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ரொம்ப சுப்ரன்ஸ் வந்து 12க்கு மேலே இந்தியாவில் கிடையாது. எங்கள் வெள்ளத்தில் 19 வந்தது. அதிர்ச்சி தகவல்னாங்க. இந்த டெஸ்ட் பண்ணவங்களாம் அரிசி தகவல் எந்த இடுபொருளுமே நான் வாக்கு கிடையாது. என் வீட்டில் நான் அன்னைக்கு 150 ஏக்கர் விவசாயம் பண்ணேன். இன்னைக்கு அதோட கூட இருக்காது. எந்த இடுபொருளுமே வெளியில வாக்கு கிடையாது. மனசு எல்லாமே இருக்கு, காத்துல இருக்கு, ஈரம். உங்க வீட்டில் நீங்க பிள்ளைகளை அனுபவம் வச்சிருந்தேன் எப்படி இருக்கு. இது மாதிரி நுண்ணுயிரோட மனசு பண்ணணும். அதாவது இருட்டும் ஈரமும் தான் இதுக்கு காரணம். இருட்டு வேணும், மறுபடியும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அரசாங்கத்தை கேட்கணும். எங்களுக்கு நச்சு இல்லாத அரசு தலைவர்களுக்கு கூட தெரியும் லஞ்ச சாப்பிடுறாங்கன்னு. எல்லாரும் பதவியாக ஆசிரியர்களுக்கு ஓடிக்கணும்னு நினைக்காங்க. உங்களுக்கு இருக்க உரிமையை நீங்க எல்லாரும் கேளுங்க. எங்களுக்கு நச்சு இல்லாத பொருளை போது தண்ணியில 110 ppm நஞ்சாகி போச்சுக்காங்க. எல்லாமே இருக்கு. நீங்க எழுதி கேளுங்க. நீங்க கேட்டு நீங்க எல்லாரும் கௌரவமா இங்க இருக்கவும் எந்த விஞ்ஞானியா இருந்தாலும் நான் ஒரு சைவராக தான் வெளியில் வந்தேன். சைவர் படிக்க முடியாத ஒரு முட்டாளா ஒரு சைவராக தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு உலக வடவரைத்தில் நாங்கள் புளிய குடிக்கி நாங்கள் கொண்டு வருவோம். அதனால 4 பேர் எந்த தைரியம் இல்லாது. இந்த 4 பேருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அது மாதிரி உங்கள்கிட்ட தைரியம் இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கு. ஐயாவை நாங்கள் கூப்பிட்டு இருக்காருன்னா ஐயா நீங்க என்ன கேட்போம். நான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படி பாரு. சைக்கிள்னா எப்படி சும்மா நேற்று ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினேன். நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தால் 2 மணி நேரம் ஆகும் காரணம். ஆனால் அவர் ஒரு 50 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு தான் போயிட்டு வந்துருக்காங்க. ஒரு காரை விட அவருடைய எண்ணம் எப்போ பார்த்தாலும் சரிதான். மெட்ராஸ்க்கு ஓட்டா 15 கிலோமீட்டர், வெளியில் போனால் 50 கிலோமீட்டர். இது குறைச்சி அவருடைய எண்ணம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கு. இவங்களை பற்றி சொன்ன நான் ஒரு நாளைக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. நம்முடைய கமிஷனர் புதுசாக வந்திருக்காரு. குடியுரிமைக்கு நிறையா அதாவது காலையில் ஒன்று சொல்லுவாங்க. இங்கே பணமும் இல்லை. சூரியனை நம்ம பார்த்து தான் நோய் கிடையாது. சூரியன் நம்மளை பார்த்து தான் நோய். அந்த சூரிய ஒளிக்குள்ளால எந்திக்கணும் வைக்கணும். நம்முடைய கமிஷனர் ரொம்ப அருமையாக காலையில் எல்லாரும் சொல்லுவாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் மார்ச் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற கமிஷனர் நமக்கு சுத்தமாக எல்லாரும் யாரும் தாழ்வு போகிற மாதிரி நம்ம ஐயாதாங்க. எல்லாரும் அறிவாளி. இவங்களை 4 பேர் பாருங்க. இந்த வளர்க்கு உங்களுக்கு என்ன சிறப்பாகணுமோ நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் பெரிய ஆளு. அதனால சாதாரண கிடையாது. பணம் வச்சிருக்கவங்களாம் கோவையில் போக முடியாது. கோவையில சொல்றாங்க வேற கோவையில் ஒன்றும் கொண்டு போக முடியாது. மக்களுக்காக செய்யுங்கள். மனசை சந்தோஷம் வையுங்கள். நீங்கள் யாருக்கும் யாரும் குறைக்கவில்லை. சொல்லிட்டு எனக்கு இந்த வாய் நீங்கள் நஞ்சினால காய்கறி சாப்பிடுங்க. தயவு செய்து நீங்கள் இந்த 300 ppm நஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுறது கூட விஷம். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு போயிருக்கீங்க. 300 ppm விஷம். இந்த விஷத்தை இல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் அந்த தொடங்கிட உள்ள போயிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக வந்துடலாம். அதனால கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வராங்க. தாய்மாரெல்லாம் நீங்கள் காய்கறிகள் நீங்கள் வீட்டில் செய்யுங்க. 10 சாக்கை வாங்கி 2 வண்டியை போடு, 2 கத்திரியை நடு. நீங்கள் எக்ஸசைஸ் பார்க்க மாட்டான். நீ தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே பெரிய எக்ஸசைஸ். நான் இங்கே வந்து பார்த்தாருன்னா நீங்கள் சொன்னால் இஸ்ரேல் அதாவது கீழ்பாவனுடைய பிரசிடென்ட் அதாவது கேஸ்டனுடைய பர்சனல் செக்ரட்டரி கேதரின் பண்ணி நம்முடைய 9,2000 புளிய கொடிக்க கலக்காத்தவர் எழுதாக்கி கொடுத்தாரு. அவன் வந்து எனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்தான். இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய வேலை செய்தது நான் செய்தது மண் வளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு 8 மணி நேரம் எனக்கு இருந்தேன். 8 மணி நேரம் கடைசியில் கோவிலில் எது எடுத்தா தெரியுமா? நான் இவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் வந்து ஆனால் கற்றுக்கொண்டிருக்க நிறைய வாய்ப்பு கேதரின் கல்வி ஆனால் அது என்ன ஏமா நான் இப்போ செய்த என்னை எல்லாரும் பிரிக்கம் தான். ஒரு வேலை இல்லாத கடுப்பு இந்த கடுப்பாக்கா எல்லாரும் இப்படி சொல்கிறேன். நீ உன் நாட்டில் எப்படி நீ இதை கொண்டு வந்துடலாம்? எங்கள் அரசு அதை செஞ்சிச்சு. காய்கறி ஒரு உற்பத்தி பண்ணாதவனுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. இந்த நாட்டினுடைய குடிமைகள் கிடையாது அப்படின்னு சொன்னோம்.
சட்டி பெட்டி எல்லாத்துலேயும் காய்கறி. தயவு செய்து நீங்கள் காய்கறி புண்ணியவதி பேசுகிறவ பிறகு போய் வீட்டு போய் பேசு. நாங்கள்லாம் வெளியிடத்து சொல்லுறதே வந்து கஷ்டம், பேச்ச கூட. காய்கறிகள் சாக்கில் வைங்க, 2 கத்திரி, அதுக்காக காலிஃப்ளவர் பயிரிட்டா உங்கள் ஊருக்கு எது வந்தோ அதை செய்யுங்க. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் வாங்க மாட்டேன், வெளியில் இருக்குதுக்கு நீங்கள் கெமிக்கல் போடுறதுனால கூட நஞ்சத்தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த விழா நடத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றியோட நீங்கள் நல்ல ஆதரவு. நமது கௌரவ தலைவர் அவர்கள் நமது சிறப்பு